எல்லோருக்கும் நமஸ்காரம். மனிதன் யார்? இது மனிதன் என்பது ஒரு பொதுவான பெயர் தான். இதில் ஆண் பெண் பாகுபாடு இல்லை, பேரில் உருவத்தில் பாகுபாடு இருக்கு. அதனால மனிதன் தானே சொன்னாங்க, நாங்கள்லாம் இல்லையான்னு ஒரு கேள்வியை கொண்டு வந்துடாதீங்க. மனிதன் என்றால் ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே சேர்ந்தது தான் மனிதன். அதாவது உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மதி ஒன்று, பேதை மனம் பெண்ணுக்குன்னு அவை பிராட்டியார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் உடனே உடனே நம்பிடுவாங்க. ஏதாவது எத்தனை முறை ஏமாந்தாலும் உடனே உடனே நம்பக்கூடிய ஒரு தன்மை பெண்ணிடத்துல, ஏன்னா அது தாயுள்ளம் அது. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் திருக்குறான்ல இருந்துமோ சத்திய வேதாகமத்தில் இருந்துமோ மனிதன் எவ்வாறு படைப்பண்ணப்பட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நம்ம தெய்வம் 2ஆம் காண்டத்துல இப்படிதான்டா நீ பிறந்தங்கிறத ஒரு பாடல் மூலியமா நம்ம வாழ்க்கையினுடைய முழுசையும் சொல்லி கடைசி வரைக்கும் கூட வரப்போறது நான் தான் அப்படிங்கிறதையும் அறுதிட்டு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். அப்படி தொழ தெரியாது நம்மளுக்கு. அதனால ஆலயம் தொழுதல் சாலமும் நன்றுன்னு ஔவையார் சொன்னாங்க. இப்போ ஆலயம் அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கிறது தானே நமக்கு நினைவுக்கு வருது. அப்படிங்கிறது என்னன்னா ஆதி. அவங்களுடைய வாக்குல லயப்படணும். ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று. இப்ப சாலம்னா மரணம் வரும் பரியந்தம். நமக்கு எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த மரணம் வருவதற்குள்ளாக அங்க நம்மளுடைய ஆண்டவர்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலைன்னு வாக்கியத்தில் தெய்வம் எழுதினாங்க. அதுக்குள்ள நம்ம லயப்படணும். அப்போ லயப்படுறது அப்படின்னும் போது நமக்கு சேனைகள் பூட்டப்படணும். எதுக்கு சேனை பூட்டுறாங்க? எதுக்கு சேனை பூட்டுறாங்க? என்ன கேள்வி கேட்டே உசுறு எடுக்கிறாருப்பா இவர். எங்கிருந்து வந்தாரு இவர்? வருஷத்துக்கு ஒரு தாட்டி சும்மா சும்மா இது என்ன அது என்ன எனக்கு தெரியுங்கிறதுக்காக கேட்கல. நம்ம எல்லாரும் மறுபடியும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கு. இப்ப அவர் சொன்னார்ல, நான் புதுசா வரணும். ஆண்டவங்களே அப்படிதான் உத்தரவு பண்ணுவாங்க. உனக்கு தெரியாததை பேச நான் வரல, உனக்கு புரியாததை பேச வரல, உனக்குள்ள இருக்கிறத சும்மா இந்தா இது உன்னோட பொருள்னு எடுத்து கொடுக்க நான் வந்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம சொந்த பொருளையே நாம காணாம போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற உலகத்துல நாம இருந்தோம். அப்படி இருந்தவங்களே இப்படி திரட்டி கூட்டி ஒரு குழாமா தெய்வம் ஆக்குறாங்க. சொன்னாங்களே வாக்கியத்துல 69 ஜாதிகள் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்களே. அப்படி ஆகி இருக்கிறோம் அப்படின்னா எந்த செயலுக்காக அப்படி ஆகி இருக்கிறோங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். அப்படி ஒரு நாளும் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி கண்ணில் கண்ணீர் பெருகணும் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றாங்க. இதெல்லாம் நாம பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது அடுத்தபடி அவர் என்ன அது நீங்க தான் சொல்லணும். சொல்லவே இல்லையே. சொல்லாம சரியா? குதிரை. ஆமா, அதுதான் சரி. அது நீங்க சொல்லணும். குதிரைக்கு தான் சேணம் பூட்டுவாங்க. எதனால பூட்டுறாங்க? அது 4 பக்கம் பார்க்கணும். இப்ப மாடு ரெட்டை மாட்டு வண்டியை பூட்டினா அது அதனுடைய பார்வை எதிரில் வர்றதுதான். குதிரை அப்படி கிடையாது, எல்லா பக்கமும் பார்க்கும் குதிரை. அதனால எந்த பக்கம் போறதுன்னு அதுக்கு தெரியாது. சேனையை பூட்டிட்டா ஃபோக்கஸ் இது மட்டும் தான் தெரியும், எந்த பக்கம் இருக்காது. அது நம்மளுடைய எண்ணம். எங்க பேசிக்கிட்டே இருப்பேன், ஐயோ நம்ம சாவியை மறந்து விட்டுட்டோம்னு ஒருத்தருக்கு போகும் நினைவு. ஐயோ வண்டியில லாக் பண்ணமா இல்லையா, வீட்டை பூட்டினமா இல்லையா, அதை எடுக்கலையே இதை எடுக்கலையே. பேச்சு பாட்டுக்கு பேசியிருக்கோம், இந்த காதுல அது பாட்டுக்கு போவோம். ஆனா இந்த குதிரை எங்க போவோம்? இங்க போய் தேடிட்டு இருக்கோம். எனக்கு நடக்குது அது. மற்றவங்களை சொல்ல முடியாது. கோயம்புத்தூருக்காரங்கெல்லாம் உஷாரானவங்கன்னு சொன்னாங்க. கேட்டா அப்படியே கவ்வி பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஓடுது, என்ன தானே நான் சொல்லிக்க முடியும். அதனால தெய்வம் என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு சேனை போட்டுறாங்க. சேனைகளினுடைய கர்த்தராகிய ஆண்டவர்களுடைய வாக்கு
அப்படிங்கிற சேனத்தை நம்மளுடைய நினைவுக்கு பூட்டிட்டோம்னா அது வந்து இங்க அங்க திரும்பாது. அப்படி திரும்பினாலும் அந்த வாக்கியம் வந்து நிற்கும், உடனே அது மறுபடியும் திரும்பிடும். அது நிறைய விஷயங்கள். அதாவது இப்போ இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேரமே பத்த மாட்டேங்குது. 18 மணி நேரம் பேசுறோம் ஒரு சபையில போய். இவ்வளவுதான்பா அவனுக்கு டைமு, 18 நிமிஷம் அதுக்குள்ள பேசணும். ஒரு சபையில 10 நிமிஷம் பேசிதான் ஆகணும். சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இன்னொல். விரிவா பேசினாலும் ஒண்ணுதான், ஒரு வரியில பேசினாலும் ஒண்ணுதான். ஆனா அதை விரிக்கும் போது சுவை அதிகமா இருக்கும். அதுக்குள்ள உள்ள 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 போகலாம். ஒரு சொல் கீதை கேட்குறாங்க தெய்வம். அங்க வந்து பகவத்கீதை எத்தனை ஸ்லோகம் ஐயா அப்படின்னு விரல் விட்டு என்றாங்க. அப்புறம் 700 ஸ்லோகம்னா இது வந்து படிச்சு அதுக்கு வியாக்கியானம் சொல்லி நடக்கக்கூடிய பாங்கு உண்டா அந்த இடத்துல? அது எங்க நடந்தது அப்படின்னா போர்க்காலத்துலன்னு வந்து ஒரு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல அது நடக்கும்னு அறிவுக்கு பொருந்துதா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் சொல்லுவாரு, அதுக்கு அங்க நடந்தாதானா போர், அறிவுக்கும் மனதுக்கும் நடக்கிறது தான் போர்னு அவருடைய. அப்படி இருந்தா போர்க்களம்னு சொல்ல வேண்டியது இருக்காதே, ஆனா நடந்தது போர்க்களத்துல தானே அப்படின்னு உத்தரவு பண்ணி, அப்போ அந்த ஒரு சொல் கீதை அது. அது என்ன கீதைன்னா ஒரு சொல் கீதைன்னு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த பாடலை எடுத்துக்கு பகவானின் ஒரு சொல் கீதை பவமொழி விஸ்வரூபம் அப்படிங்கிற பாடலை பாடுவாங்க. அப்ப எப்படி பேசினாலும் நம்ம புரிஞ்சிக்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும்னா கற்பூரம் மாதிரி இருக்கணுங்கிறாங்க தெய்வம். கற்பூரம் மாதிரி இருக்கணும். நெருப்பு கிட்ட கொண்டு போகும்போது எட்டி பிடிச்சிக்கிட்டு பாரு. இப்ப பெட்ரோல் அதுக்கு அந்தாண்டெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல கற்பூர புத்தி தான். பெட்ரோல் புத்தின்னு யாருன்னு சொல்றது கிடையாது. அது அழிச்சிடும். கற்பூரம் வந்து ஒளி கொடுக்கும், நமக்கு நோயெல்லாம் தீக்கும். அந்த மனம் ஒரிஜினல் கற்பூரம். இப்ப எல்லாம் கெமிக்கல்ல பண்ணிட்டான். ஒன்னொன்னும் எல்லாத்தையும் இந்த மனுஷன் மாத்திட்டான். கடவுள் இருந்ததனை இருந்ததன்படியே இருந்து அனுபவின்னு உத்தரவு பண்ணாங்க. நம் எண்ணம் எப்போ மாறி 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 மாற்றத்துக்கு போச்சோ நம்மளை விட்டு இவர் தூர 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 போக ஆரம்பிச்சார். அப்படி நம்மளும் போயிடக்கூடாதுன்னு தெய்வம் என்ன பண்ணாங்க, வலை கொடுத்து வளைச்சாங்க. அழைத்திடும் காலம் தன்னில் அருளுணவு அறியா மக்கள். அருளுண்ண அறியா மக்கள் விளைத்தனர் கேள்வி தர்க்கம் வியாக்கரணமும் மற்றெல்லாம். களைத்தவர் மலைப்பொருங்கி காரியம் மீதன்றீட்ட மலை மலை களைகள் வீசி வளை கொடு வளைத்தரம்ம. நம்மளெல்லாம் அப்படிதான் இழுத்தாங்க. நம்ம என்ன உலகம்லாம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆமா நீ பெரிய ஆள் தான், எதுல ஏமாந்து போறதுல அப்படிங்கிறத நினைச்சு உரிச்சு சொன்ன உடனே ஆமா ஐயா ஏமாந்து போயிருப்போமே, நல்ல காலம் தெய்வம் நம்மளை காப்பாத்திட்டாங்க. எப்போ உணர்றோம்? அவங்களை பற்றிய அந்த சிந்தனை மாறின உடனே இவங்க தான் அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படும் போது தப்பிச்சோம். அப்படி கூட நீ எப்படி தெரியுமா இருந்தன்னு தெய்வம் சொல்றாங்க. வளைக்க இழுப்பும் பறிப்புமாக பறிப்புமாக வள்ளாளர் முன்னு பின்னுமாய் தள்ளி. எதுக்காக முன்னும் பின்னும் தள்ளி? நம்ம மாட்டை பிடிச்சி இழுத்துன்னு வரதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அது இப்படி அப்படியும் இழுக்கும், நம்மளும் பின்னாடி தள்ளுறது முன்னாடி இழுக்கிறது நம்ம தான். அது சொன்ன விட என்னையாப்பா சொல்ற, நான் என்னாச்சும் மாடுன்ற அந்தஸ்துல இருக்கிறேன், நீ மனிதன்ற போர்வையில 7 பிறப்புலே நீ வரல, நரனா இருக்கிற அப்படின்னு அது சொல்லுன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. பன்றி உன்னை கேவலப்படுத்தும்னு பேசுறாங்க. அப்போ வளைக்க இழுப்பும் பறிப்புமாக வள்ளாளர் முன்னும் பின்னுமாய் தள்ளி என்ன செஞ்சாங்க? தள்ளி தர தர. இந்த மெய்யை பெற்றுக்கோடா பெற்றுக்கோடா, தர தர வென்றி இழுக்க. அவங்க ஜெயிச்சாங்க, நம்ம தோத்தோம். தள்ளி தர தர வென்றி இழுக்க வென்றி இழுக்க தட்டு தடும் மாறிய விழிக்க.
எங்க கொண்டாந்து வச்சாங்கன்னே தெரியலையே, எங்க போனாங்கன்னு தெரியலையே. வேத சவுக்கையினால் வரிந்தி ஒவ்வொரு ஞானிகளுடைய வேதத்தையும் சாட்சிக்கு வச்சாங்க. இப்ப புத்த பகவான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் தெய்வம் ஒரு நாளைக்கு 4 முறை சொல்லுங்கன்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. எப்பப்ப 9 மணி வணக்கம் முடிஞ்சு, 12 மணி வணக்கம் முடிஞ்சு, 2 மணிக்கு ஒரு தாட்டி, விடிகாலம் 4 மணிக்கு பூர்த்தி ஆகுது. ஏன் 4 முறை சொல்றாங்கன்னா, அவர் தான் அறுதிட்டு சொல்றாரு. காமளி தேக இன்பங்களை நுகர்கிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகளாகிய லோக பியூகாஸ் என்று அழைக்கப்பெறுகிற செந்நிறமான ஆடைகள் அணிந்த தேவர்கள் உறக்க கூவி இவ்வாறாக அறிவிப்பார்கள். யாருக்கு? உலகத்துக்கு. மேன்மையானவர்களே கேளுங்கள். இதெல்லாம் அவர் சொன்னாரு, கேட்டோம். இதை சேர்ந்தோம் நம்ம சப்ஜெக்ட் போயிடும். ஏன்னா அடுத்துதான் தெய்வ வாக்கியம் இருக்குது மனிதனை பத்தி. இது வரைக்கும் இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம். இனிமே தெய்வம் மனிதனை பத்தி என்ன பேசிருக்காங்கன்றத பார்க்க போறோம். இப்படி வேத சவிக்கையினால் வரைந்து வீதி முச்சந்திக்கு கொண்டு வந்தார். முச்சந்தி தனிலே வைத்தார். மூச்சிமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவனில் கிடத்தி நெஞ்சில் பிச்சு வா கொண்டு கீறி. என்னத்தெல்லாம் கீறினாங்க? வாக்கு கொண்டு கீறினாங்க. இப்ப நமக்கு அறிவுல தெளிவு கொடுக்கறது அந்த திருவாக்கு தானே தெளிவு கொடுக்குது. ஆமான்னு சம்மதிக்க வச்சுக்குது இல்ல, அறிவு சம்மதிக்குது, மனம் சம்மதிக்க விடாது. கேட்டுறாத, தலப்பாக்காரன் பேச்ச கேட்டுறாத, மாத்தி விடுவான். என் கூட்டத்துல இருந்து உன்னை பிரிச்சு போயிடுவான். சைத்தான் கூட்டத்துல இருந்து சொர்க்கபதி கூட்டிட்டு போயிடுவான். போயிடாத. சைத்தான் நமக்குள்ளதான் இருக்கிறான், வெளியே எங்கேயும் இல்லை. கேட்டுறாதப்பா. வருவான் ஒருத்தன், சாலை ஐயப்பன் இப்படிதான் பேசுவான். கேட்டுறாத. நம்மளா பேசுறோம்? தெய்வத்தோட வாக்கு எடுத்து கையாளுறோம். தெய்வம் சொல்றேன், கேட்டா கையில் விட்டா விடு, எனக்கு என்ன, நான் அனுபவிக்கிறேன். மெய்வழிய நித்தம் அனுபவிக்கிறேன். நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாம். எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட, தெய்வம் வாக்கியத்தை சொல்லுவாங்க. எவ்வுலகமும் இந்த எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிட நாட்டம் ஏகப்பராபார புரணமே தினம் என்னீதய தோற்றம். இதுக்கு என்ன கசக்குது? அவங்க இன்பத்தை அனுபவிக்க வான் தானே கூப்பிடுறாங்க. பாவக்காயா கொடுக்குறாங்க. ஆனா அவன் கொடுக்குறான். யாரு? ஏமன். கசப்பு கொடுக்குறான். இறுதி நாள் வரும் கசப்பு. அது பேசினாருங்களே, அந்த கசப்பு தீட்டு பிணநாட்டத்தில் வெளியாகிச்சுன்னு சொன்னா இங்கேயே அடையாளம். நரகவாதின் முத்திர குத்துறன். மீட்புக்கு இடமில்லையே. அடுத்து யார் வந்து கொடுப்பா? அப்போ கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் கூவுறேன், நீ கேளுன்றாங்க. நான் கூவுறேன், நீ கேட்டுக்கோ. சேவலா இருந்து கூவுறேன். அப்ப நாமெல்லாம் யாரு? கோழி. அது பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா. இப்படியா நமக்குள்ள அந்த புரிதலை அதிகப்படுத்த நம்ம மெய்வழி தெய்வமாகிய நம்ம தெய்வம் நமக்குள்ள பக்கத்துல வந்து உட்கார்ந்து நம்மளை பாதுகாப்பாங்க. உன் நினைவுக்கு பக்கத்துல நான் இருக்கேன்டா. அப்போ அதுல அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மீட்பு நிச்சயம். அதை விட்டு அவங்க விலகிட்டாங்கன்னு சொன்னா தட்டிடுவாங்க. அப்படி தட்டாம இருக்கணும்னு சொன்னா நம்ம இடது பாக தட்டானது உயரமா இருக்கணும், உயர்பெற செய்யணும். அதுக்கு இங்க வந்தாதான் முடியுங்கிறது அரிதான உண்மை. சரி, மனிதனை பத்தி பார்த்துருவோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கியவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அவர்கள் என் நியாய பிரமாணப்படி நடப்பார்களோ
நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். யார யார நம்மள வாய் கொடுத்துட்டாங்க, கண்ணு கொடுத்துட்டாங்க, காது கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த நியாய பிரமாணம் நமக்கு இங்க எடுத்து வச்சிருக்காங்க. மெய்வழி சட்ட தொழுவகத்தை வையம் முழுதையும் மாட்டி வைக்க. அன்று அங்க ஒரு வாங்கறி வாழ்க்கை கொண்டார், இன்று பஞ்சமுத்ராலம்பம் கண்டார்னு ஆடுமைப்பு திருவிழாவில் நம்ம படிக்கிறோம். அப்போ அவங்க அந்த நியாய பிரமாணப்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோதிப்பேன். அப்ப சோதனை எல்லாருக்கும் வர்றது நிச்சயம். எப்படி? உலக வாழ்க்கையில ஒரு கஷ்டம். என்னைக்கு மெய்வழிக்கு போனோனோ அன்னையிலிருந்து எனக்கு பயங்கர பிரச்சனைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. மெய்வழிக்கு போனதுலேருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எதில் பணம் நிறைய வருது, ஒன்று கொடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா கெடுத்து பார்ப்பாங்க. இது வந்தாலும் சரி, அது போனாலும் சரி, தெய்வம் கட்சிட்டாங்களா, இது வரைக்கும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற ரீதியில வாழ பழகிட்டோம்னா குடும்பினதை திருப்பி கொடுத்துருவாங்க, கொடுத்ததை நிலைப்பெற செய்திருவாங்க. நம்மளை ஒரு சரியான சரிவிகத்தில் பயணம் பண்ணவே வச்சிருவாங்க. இப்படி அப்படி மாற முடியாது, நம்ம மாற்றவும் விட மாட்டாங்க. அதுதான் நம்ம தெய்வம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். கர்த்தர் சொல்றதுன்றது அவங்க காலத்துல அவங்களுக்கு திருநாமம் கர்த்தர், நமக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அப்படிங்கிற உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. முன் வந்த எந்த நாமங்கள் அழைச்சாலும் அது இவங்க தான் அப்படிங்கிற அந்த பேருண்மையை தெரிந்து கொண்ட மக்களில் ஒருவராக நாம் இருக்கிறோம் என்னும் பொழுது இதுதான் அப்படின்னு நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மளை விட சிரேஷ்டமான பாக்கியவான் உலகத்துல யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. சரி, நம்ம தெய்வ வாக்கியத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவத்துல நாம யாருங்கிறது அவங்க ஒரு விதமா சொல்றாங்க. ஒரு மாபெரும் சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு உள்ளதை சகல ஞானிகளும் சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். ஜீவன் என்றது யாரு? மனிதர்கள். மற்றதுக்கெல்லாம் ஆத்மாதான்றாங்க. நம்ம கிட்ட இருக்குது ஜீவாத்மான்னு பிரிச்சு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஸ்ரீமத் பாகவத்தில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு மாபெரும் சுதந்திரம் இந்த ஜீவனுக்கு உள்ளதை சகல ஞானிகளும் சுட்டிக்காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். அதாவது தான் இந்த உடலல்ல, தான் இந்த உடலல்ல, ஆத்மஸ்வரூபமான ஆனந்த ரூபியான தானே அந்த பிரம்ம வஸ்து என்கிற முடிவான நிலையை நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். எங்க வந்தா தெரியும்? இன்னைக்கு காலகட்டத்தில். அவரு எழுதுனது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டாங்க. இது சத்தியமான வார்த்தை, மாற்றம் கிடையாது, மாற்றவும் முடியாது. எங்க வந்தா அது தெரியும்? இங்க வந்தா மட்டும்தான் தெரியும். ஏன் இங்க வந்தா தெரியுது? அந்த நிரூபக தாயகம் நமக்கு அதை நிரூபணை பண்ணி சொல்லி வச்சாங்க, செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆத்மஸ்வரூபமான ஆனந்த ரூபியானதானே அந்த பிரம்ம வஸ்து என்கிற முடிவான நிலையை நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உடல் நானல்ல என்கிற விவேகத்தை அறிய
முயற்சிக்கும் எல்லா விதங்களிலும் உதவி கிடைத்துவிடும். இப்ப ஒருத்தர் வந்திருக்கிறார், ஆனந்தன் ஒருத்தர். எங்கப்பா இருக்கிறியா? இல்லையா, போயிட்டாரா? வெளியே போயிட்டார். ஃபோன் பண்ணி கேட்டார் என்கிட்ட, நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு பார்த்தேன், உங்கள் டாபிக் வந்து கேட்கும்போது இது வந்து நிஜமாக இருக்குது, நான் வரணும்னு வந்தார், காணும். அப்போ தேடுனா அந்த உதவி கிடைக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க நிறைய பேருக்கு மெய்வழி பற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியோ செவியில் வந்து தான் எல்லாருமே நம்ம வரோம். இது உதவினா இந்த உலகத்துக்கு உண்டான உதவி அல்ல, அது மறு உலகத்துக்கு உண்டான உதவி. அந்த உதவி யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம தெய்வம் தான் கொடுக்குறாங்க, வேற யாராலையும் கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சட்டமும் இல்லை, வழிதான் காமிப்பாங்க. இப்படி போனா அங்க கிடைக்கும், மெய்வழிக்கு போங்க. வடலூர் ஆறு வரைக்கும் அதை தான் செஞ்சாங்க. இங்க போனீங்கன்னா கிடைக்கும், இங்க போங்க, இங்க போங்க, இங்க போங்கன்னு அனைத்து மகான்களும் இந்த ஒரு எல்லையை குறித்து தான் பேசி வச்சாங்களே தவிர நான் கொடுக்குறேன்னு யாருமே சொல்லல. தெய்வம் மட்டும்தான் உத்தரவு பண்றாங்க. என்ன நம்பினே பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம், பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுமெதிர் சாவே திட்டம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப தன்னறிவு கொண்ட பெயர் சாரட்டு மீளா நரகணிக்கன்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க. இப்ப மெய்வழிக்கு வந்தாலும் தன்னறிவு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம எடுத்துக்கணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த இடத்துல நில்லு. அடுத்தது பத்தி நீ நினைக்காத, அடுத்தது நான் தான், அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னா கடைசி முடிவு நான் தான் அப்படிங்கிறாங்க தெய்வம். உன் கண்முன் கிடக்குது பார் கஞ்சி, அது போதும் என்று நினை, நாளை என்ற நினைவை எட்டி உதை, ஏனெனில் நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவரே பாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் படிச்சு நாம வந்து நம்மளுடைய நாளைக்கு பொழுதுக்காக வேண்டி இப்போவே திட்டம் போட்டு அது நடக்குமா? சரணாகதி அடைங்கிறாங்க. மொத்தத்துல இது சூட்சமம் என்னன்னா, சரணாகதி அடை, என் வேலையை நீ பாரு, உன் வேலையை நான் பார்க்கிறேன். நம்ம வேலை என்ன? வேதத்தை படிக்கிறது. அப்ப நம்ம இதை படிக்கும்போது உலகத்துக்கு உண்டான வேலையை அவங்க எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சிடுறாங்க. அதான் உண்மை. சில கார்ல போட்டிருப்பான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பைபிள் வாசகம். ஏன்? நம்மளுடைய பாதையை கர்த்தர் வந்து செவ்வை பண்ணி வச்சுட்டாரு. அதுல நடக்கிறதுக்கு தான் நாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். என்னன்னு தெரியல, எங்க கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு புரியல நமக்கு. அது புரிய வரும்பொழுது பேரின்பம் நம்ம கையில கிடைச்சிடும். மாபெரும் சக்தியான பரம்பொருளின் முன்னிலையில் உலகத்தின் சகல காரியங்களும் நிகழ்ந்தபடி இருக்கின்றன. இது சத்தியம்தானே? இது புரிஞ்சதுனாலதான் அமைதி வருது நம்ம கிட்ட. எல்லா நிகழ்வுகளும் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்குது, இப்ப நின்று பேசுறது எல்லாமே அவங்களுடைய நியமனப்படி நடக்கிற செயலை தவிர அவர் கூப்பிட்டாரு இவர் கூட ஒரு அந்த ப்ரோக்ராமிங் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் உடன்பட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறவங்க இதை அடையிறாங்க, வராதவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க, அடுத்து வரும்போது மறுபடியும் அதை தொடர்ந்துக்குவாங்க. இது நிலையான ஒரு செயல்பாடு இல்லை. ஆனா நிலையானவங்க தெய்வம். எப்போ வந்தாலும் நான் கொடுக்குறேன்பா. ஒரு சபைக்கு வரலையே, அடுத்த சபை வந்தாக்கா இதுக்கு வந்ததுல இருந்து இதுல இருந்து கொடுக்குறேன். மெய்க்கேல்வி கலாசாலைக்கு பிரவேச கட்டணம் கிடையாது, மாத கட்டணம் கிடையாது, தினந்தோறும் வரணும்ன்றது கட்டாயம் கிடையாது. உனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப வந்துட்டு போப்பா. இப்படி ஒரு இது எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுத்துட்றான், நம்மளுடைய கோலத்தை மாற்றிடுறான், ஷூவை போடுங்கிறான், டையை கட்டுங்கிறான், ஐடி கார்டை தொங்க விட்டுறான், லைசன்ஸ் மாட்டுற மாதிரி நாயகத்தில் தொங்குற மாதிரி தொங்க விட்டுறாங்க. கேட்டால் அப்போ ஐடென்டிஃபிகேஷன் இந்த காலேஜில் படிக்கிற, இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு உலக காரியத்துக்கு செயல்படுறதுக்கு உண்டான வேலைக்கே இவ்வளோ கட்டுப்பாடும் நீதிகளும் வகுத்துக்கிற உலகத்துல கற்பாந்த கோடி கால பேரின்ப வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மெய்க்கல்வி தர நம்ம தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, இந்த மெய்க்கல்வி கலாசாலைக்கு படிக்க வரும்போது பிரவேச கட்டணங்களோ மாதாந்திர கட்டணங்களோ தினந்தோறும் வரணுங்கிற நீதியோ இல்லப்பா.
எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். ஆனா அந்த வந்து உட்கார்ற பாரு, அந்த நேரம் உனக்கு தங்கும். ஏன்? உனக்குள் இந்த செவிச்செல்வம் தங்கும், இல்லைன்னா வந்துடும் பங்கம். அப்படின்னு புரிஞ்சா ரெகுலரா போயிடுவோமா, போக மாட்டோமா? யாரோ ஒருத்தர் பேசுறாருங்க, அவர் பேசுறது எதை பேசுறாரு? இதுதான் பேசுவாரு. நானுன்னு இல்லை, எல்லா சகோதரர்களும் வராங்க, மக்களுக்காக தெய்வம் எங்களை விரட்டுறாங்க. இங்க உட்காந்துட்டு இருக்கு, 40 வருஷமா உட்காந்து தீனி தின்னுட்டு இருக்க, வாங்கி வாங்கி போய் பேசுங்கடா. நீ முதல்ல பேச தெரியலன்னு திக்குமுக்க ஆடினாலும் உன் நாவில் நின்று நாம் பேசுவோம் ஓ அப்படின்னு விரட்டுறாங்க. அது ஒரு போதையாவே இருக்குது. நல்லா மதிக்கிறாங்க, நமஸ்காரம் சொல்றாங்க. அது அல்ல, எனக்கு கொடுத்த அந்த பொருளை இவ்வளோ செவிக்குள்ள போகுது. இப்ப 100 பேர் இருப்பாங்க, 200 காதுக்குள்ள போகுது இந்த செவிச்செல்வம். அப்ப 200 பேருடைய மனதுக்குள்ள போய், எண்ணத்துல போய் தெய்வம் உட்கார்றாங்க. அதை மறுபடியும் மறுபடியும் நாம சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த இன்பத்துக்குள்ள நாம லயிப்போம். இப்படி ஒரு நாளும் தெய்வத்தை வந்து நாம சுகிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா முடிவு பேரின்பம் தானே. அதுக்கு எல்லையற்ற வாழ்க்கை அல்லவா. பேச்சும் அப்படிதான். போயிடுச்சு நேரம், நீங்க ஒரு ஆள் தான் டைம் பார்க்காம இருக்கிறாரு, பேசுங்கன்னு விட்டுறாங்க. மாபெரும் சக்தியான பரம்பொருளின் முன்னிலையில் உலகத்தின் சகல காரியங்கள் நிகழ்ந்தபடி இருக்கின்றன. சகல உயிர்களின் மூலமாக வாழ்க்கை பிரவாகமாக வெளிப்படுகிறது. சகல உயிர்களின் மூலமாகவும் வாழ்க்கை பிரவாகமாகவும் வெளிப்படுகிறது. அதனால் ஒரு ஜீவன் உடலெடுத்து அந்த உடலால் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறது. நம்மளா செய்யறோம்? வீட்டில இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கலன்னா முடியுமா? இந்த கால் தூக்க முடியுமா? கார் ஓடுறதுக்கு ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கலன்னா முடியுமா? ஆக்சிலேட்டருக்கு அழுத்தத்துக்கு கால் வருமா? அப்போ அங்கிருந்து அவர் இயக்குறாரு, இந்த உடல் இயங்குது. சகல ஜீவனும் அப்படிதான். ஆனா கண்ணனுக்குள்ள நம்ம போய் அடங்கிட்டோம்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஆனா அந்த கண்ணன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. நம்ம தெய்வம்தான் அப்படிங்கிறத நாம உணர்ந்தோம். அதனாலதான் பார்வையில் பாண்டியல் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழில் வேறு இல்லையடி. நீ என்ன பார்த்துட்டீன்னா உன்னை பார்க்கறத தவிர எனக்கு வேற வேலையே கிடையாதுங்கிறாங்க தெய்வம். இப்ப நான் மட்டும்தானே பார்த்தேன்னா ஏப்பா, ஒரே இதுல இப்படி பார்த்தா உலகத்தையே பார்க்கக்கூடிய வல்லவம் உடையவங்க. ஒரு மனிதனுக்குள்ளவமோ ஒன்றில் கோடியாய் பிரித்தாய் போற்றின்னு. அது ஒண்ணுதான் சகல உயிர் ஜீவனிலும் நின்றாடும் பாதம். பழுதணுகாத ஆலயத்தில் நடன பாதம், பக்தருல கோயில் உளம் பூத்த பாதம். ஆனா அதே பாதம் என்ன ஆகுது தெரியுமா? நழுகுமனதவர்க்கதுவே நாசபாதம். நாசம் தூக்கி போட்டு மிதிச்சிட ரணசங்காரி ஆக்கிறோம். அது விட்டுட்டு போயிட்டே இருக்கும். 100 வயசு கொடுத்தேன், கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம உன் ஆட்டமெல்லாம் பேய் ஆட்டம் ஆடிட்டு கடைசியில் பேயாவே போயிட்டான். போடா, தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்கிறாங்க தெய்வம். நழுகு மனதவர்க்கதுவே நாசபாதம் நம்பினவர் குடி திரு அங்கு ஏறும் வாழ்வு. நம்ம இதய தாமரையில தெய்வம் வந்து குடியேறிடுவாங்க. யாருக்குன்னா நம்பினவங்க. நம்பினவர் குடி திருவங்கேறும் வாழ்வே.
அந்த பாடல்ல அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சு படிக்கும்போது தான் சுவை வந்து இன்னும் செவிச்சுவை உன்னுடைய உயிருக்கு தேஜஸை தரும்ங்கிறாங்க. எவ்வளோ பேர் உள்ளம் மகிழ்ச்சியில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது அவங்கவுங்க அனுபவிக்கிறதுல தான் இருக்கும். பேச வேண்டியது என்னோட எனக்கு இனிக்குது. என்னுயிர் தன்னிலே களந்தினேதி நீக்கும் இருதயாசன தோழீர் கடலே ஒளிரும் கடல். அது இருதய ஆசனத்துல ஒளிரும். ஆனா உயிர்ல கலந்து இனிக்குது. இப்படி புரிஞ்சுக்கணும் நாம. ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறது. அந்த நினைப்புதான் மாயை. அந்த நினைப்புதான் மாயை. உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து பார்க்க வேண்டும். யாரை பார்க்கணும்? தெய்வத்தை பார்க்கணும். தெய்வத்தை பார்க்கணும்னா வேதத்தை படிக்கணும். வேதம் ஆசான் திருமேனி அவங்களுடைய விளக்கம், வேத விளக்கம், அவங்களுடைய திருவாக்கு எவ்வளவு அழகா குறிப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. அப்ப இது வந்து இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய அருட்கொடை. அது எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காதே. உங்களுக்குள்ளாவாக நீங்கள் அமைதியாக அமர்ந்து பார்க்க வேண்டும். தேடலும் ஆர்வமும் இருந்தால் ஆன்மீக விஷயங்கள் தானாக உள்ளத்தில் உதிக்கும். இங்க வந்து தேடணும். மற்ற வேதத்துல தேடுனா வழிதான் காமிக்கும். ஆனா மெய்வழி வேதத்துல தேடுனா உதிக்கும். தொண்டர்கள் பூவில் ஞான சூரியன் உதயம் கண்டேன்னு எழுதுறாங்க தெய்வம். நம்மளுடைய இதயப்பூல அந்த கோடி சூரிய பிரகாசம் உதிக்கணும். அதை தானே அவர் பேசுறாருங்க. தானே உதிக்குங்கிறார். இருதயம் திறந்து கொண்டால் மனமும் தானாக முதிர்ச்சி அடையும். மனதில் முதிர்ச்சி அடைந்தால் மனது அதிகம் அலைப்பாயாது. மனிதனுக்கு இதெல்லாம் வேணும். மனிதனா படைச்சதுனால இதெல்லாம் வேணும். அப்படி இல்லைன்னா மனிதனா இருக்காம ஐயறிவுக்குள்ளதான் நாம இருந்துட்டு இருப்போம். மனதில் முதிர்ச்சி கூடினால் மனது அதிகம் அலைப்பாயாது இருக்கும். வாழ்க்கைனா இப்படிதான் என்று சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சமயம் உள்ளுக்குள் ஞானம் அடைதல், கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். இப்ப கண்ணனை பார்க்கலான்னு அவர் சொல்றார். ஸ்ரீமத் பாகவத்துல கண்ணனை நீ பார்க்கலாம். ஆனா தெய்வமும் அதை தான் உத்தரவு பண்றாங்க. என்னை நீ அறிவாயானால் இப்பவே தருவேன் காண்பாய், உன்னை நீ அறியும் தன்மை உரைத்தமும் மூலம் காப்பே எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி 4 வரி வரும். மாய்கை இந்நீல மாய்கையாலும் இடைஞ்சலின் வெட்கத்தாலும் நன்னீலை கேரபொட்டா நழுகி கீழிழுத்தி தள்ளும் என்னை நீ அறிவாயானால் இப்பவே தருவேன் காண்பாய், உன்னை நீ அறியும் தன்மை உரைத்த மும்மூலம் காப்பே. தெய்வத்தை யாருன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு அவங்க காப்பான முப்பாட்டும் தப்பா
கைகாட்டும் மெய்கிருவின் செய் கை கேளு. இப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஞானமடைதல், கிருஷ்ண தரிசனம், தனிமைக்காக ஏங்குதல், கிடைத்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து வேத பாராயணமோ நாம ஜபத்தில் ஈடுபடுவது என்று நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது சொன்னது பொதுவா உலக மக்களுக்கு தான் அவர் எழுதினார் அப்ப. ஆனா மெய்வழி மக்களுக்கு தானே இது பொருந்தது. எல்லா வேதமும் நமக்கு தானே. சொல்லிக்கலாம், நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அவன் அனுஷ்டானத்துல இருக்கிறேன். செயல் என்ன? வேதம் படிப்பதனுடைய பயன் என்ன? இறைவனை காண்பது. அப்படிதானே வேதத்துல சொல்றாங்க. யாருன்னா கண்டாங்களா? ஆனா மெய்வழி வேதம் கண்டோம் கண்டோம் எழுதுறாங்க. தெய்வம் நாரும் மோர் மாமேச துண்டாயனக்குள்ளிருந்த இருதயத்தை, நாரும் மோர் மாமேச துண்டாயனக்குள்ளிருந்த இருதயத்தை, கூற ஒன்னா சம்ப தெல்லாம் விளைவுத்தி யோவனமாக்கி வைத்தாய். இந்த பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் கூறு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தெட்டண்டமெல்லாமுமே பட்ட பகல் போல் விளங்க கண்டோம் அப்படின்னு அனந்தர்கள் பாடுவாங்க. என்ன திமிரு பாரு, நான் கண்டேன்னு எழுதி வச்சுக்கிறேன், கண்டோம்னு படிக்கிறாங்க பாரு அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அடுத்து எழுதுறாங்க, கண்டிடும் காட்சியை விண்டுரைக்காகுமோ காசி நிமாந்தரிடம், கண்ட காட்சி சோல என்னாலிங்காகுமே நீ கேட்க முடியாதென்றோ எழுதுனாங்க. தெய்வம் இது யாருக்கு எழுதுனாங்க? நமக்கு தான் எழுதுனாங்க. அதுதான் அவர் அன்னைக்கு சொல்றாரு, கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். அப்ப நீ எப்படி இருந்தா கிடைக்கும்னா, அமைதியா உட்கார்ந்துகிட்டு வேத பாராயணம். இப்ப படிச்சாங்கல்ல, ஆதித்துணை ஆதியத்துணைன்னு எல்லாம் வேத பாராயணம் அங்கேயும் கொண்டு வந்துருக்கிறோம். கரெக்டா வருது மேட்சிங். போன வாரம் 3 பசங்க படிச்சாங்க 2ஆம் தேதி பாவூர் சத்திரம் சபையில. திடீர்னு கிளம்பி வந்துருச்சுங்க. அட என்னடா இது, எங்களுக்கு நேரம் கிடைக்காதியா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பாட்டிமா சொல்லுது, இல்லை என் பேரன் படிச்சே ஆகணும். சரி படிக்கட்டும், அதுவும் இறைவனுடைய ஏற்பாடு, ஏற்றுக்கொள்வோமாக அப்படின்னு விட்டாச்சு. ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் வேத பாராயணமோ நாம ஜபத்தில் ஈடுபடுவது என்று நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான நிம்மதி இதுதான் என்கிற நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் உங்களின் நிம்மதியை யாராலும் எதனாலும் குலைக்கவே முடியாது. நீங்கள் பாதை மாறாது பயணத்தபடி இருப்பீர்கள். இது ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்ற தத்துவம். அடுத்து நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்துடுவோம். ஏன்னா நிறைவு எவ்வளவு நேரம் இருக்குதுங்க? போதுமானது. ஏன்னா மற்றவங்களதெல்லாம் பெருசா பேசிட்டு சுருக்குன்னு தைக்கிறவர் இவர் தான். அதனால தெய்வத்தினுடைய வாக்கியத்தை பார்த்துருவோம். ஆமா, கோடா இதக்கூர், இதமாய் கூறுறது. குரல் வாக்கியம் 8. இப்போ ஒரு நன்றியை பற்றி முதல்லயே ஒரு டாபிக் சொன்னதுனால தெய்வமும் அதுக்கு ஆமா அது செய் நன்றி அப்படிங்கிறதுக்கே ஒரு தலைப்பில் தெய்வம் சங்கம் சங்கமாக பேசியிருக்கிறாங்க. அதில் ஒரு சுருக்கமாக இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றாக நின்று கவனித்து பார்த்தால் இறைவனுக்கு இவன் எத்தனை விதமான நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று தெரியும். நம்ம செயலை தான், மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, விட்டுருங்க. நம்ம இங்கே வந்துட்டோம்ல, அப்போ நன்றி உடையவனா இருக்கணுங்கிறது தானே தெய்வத்தினுடைய ஆக்ஞையா இருக்குது.
எதிர்பார்ப்பு அதுதானே. நம்மகிட்ட இருந்து தெய்வம் எதிர்பார்க்கறது, காணிக்கை அது இது நிற்கிறீ, அதுவாடா எனக்கு வேணும். எம்முடைய பாட்டை நினைத்து, உனக்காக நான் பட்டன்ல பாடு, அதை நினைத்து உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது பாடுறா, அதுதான்டா எனக்கு காணிக்கை. உத்தரவு பண்ணாங்களா என்னன்னா, சும்மா சும்மா காசு தக்கணும். பாடுபட்டோம், பலன் எடுத்தோம், உனக்கும் சொன்னோம். நான் பட்டேன் கெட்டேனடா, நட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. நட்டம் அவங்களுக்கு இல்ல, லாபம் யாருக்கு? லாபத்தை அடையிற யாருங்க? நாம் நிஜநிதி லாபகர வசந்த காலத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற நிதி எல்லாம் நம்ம கூட வராது. இந்த நிஜநிதி லாபகர வசந்த காலம் நம்மளோட எப்பவுமே இருக்கிறது. எப்போ வரைக்கும்? கற்பாந்த கோடி கால பேரின்ப வாழ்க்கை. இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா அப்படின்னு நினைச்சா போச்சு. நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா ஞானிகள் அவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த எவ்வளவு அவஸ்தைப்பட்டாரு. இந்த மாணிக்க வாசக பிரான் காணிக்கை கொடுத்ததுக்காக சுடுமணல்ல வச்சாங்க, வைகை ஆத்து சுடுமணல்ல வச்சு சவுக்கால் அடிச்சு எத்தனை விதமான அதை எழுதுறாங்க. இதுக்காக வேண்டி அவங்க பட்ட சலத்தினை ஓருவார்கள் மான்மீயத்தில் ஒரு வரி வரும். எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்க. கைவிட்டாங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் திருவாசகத்தை படிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு என்ன பாடுபட்டாங்க அதை அடையறதுக்கு, தான் அடையறதுக்கு. ஆனா தெய்வம், நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், திமுத்து இருக்குது என்கிட்ட தவப்பலன், வேணும்னா வாங்கிக்க. ஒரு பாட்டு இருப்பாங்க, திறந்து கிடக்குது பரிபூர்ணமா இருக்குது அந்தோ சேரவாரும் ஜெகத்தீரே. இல்ல வரமாட்டேங்குது, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அணுவிற்கணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவிற்பதையும் நாதம் என்னுடல் காகம் உணவு கலந்து உண்ண கண்டீர் சேரவாரும் ஜெகத்தீரேன்னு ஒரு வரி வரும். அங்கதான் காகம் எப்படி கூட்டி கூட்டி சேர்த்து வச்சு தானே சாப்பிடுது. அது போல மெய்வழி மக்கள் எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எதை கொடுக்குறாங்கன்னா அருளமுதம், காண கிடைக்காத செவிச்சுவை, உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விஷயங்கள், வசனங்கள். இதுதான் மெய்வழி மக்கள் பேசுவாங்க, வேற எந்த பேச்சும் கிடையாது. பணத்துக்கு உண்டான பேச்சு, வருமானத்துக்கு, பிசினஸ்க்கு உண்டான இந்த எல்எம்எல் மார்க்கெட்டிங், இந்த ரூம் அடைச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே ஆள் நடக்கும், எல்லாம் டோர் க்ளோஸ், எம்எல்எம் நடக்கும், எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி விடுவான். அவனுக்கு மட்டும் வச்சுக்குவான். ஏன்னா எல்லாருடைய சிந்தனையும் அவங்ககிட்ட இருக்கணும். அவன் பேசுறது மட்டும்தான் காதுக்குள்ள போகணும். அப்படியே அமைதியை அடிமையாக்கிறேன். கோயம்புத்தூர்ல நிறைய நடக்குது. அது அந்த மாதிரி பேச்சு இது அல்ல. இது உயிர்கவசம், ஜீவனுக்குண்டான பேச்சு இது. அதனால தெய்வ உத்தரவு பண்றாங்க, இந்த நன்றி கெட்ட பாவக்கடன் அனைத்தையும் சேதித்து கடன் கட்டி அதோடு மரளியாக யமன் வந்து இவனை அவமானப்படுத்தாமல் விலக்கி என்றென்றைக்கும் வனப்புடைய அழியாத தேகமாகிய யமனனுகா வல்லப முத்தி தேகத்தை தருகின்ற ஒரு உதவி இருக்குமே, அதைத்தான் செய் நன்றி என்றார்கள். இது யாருக்கு? ஆட்டு மாட்டுக்கா? இல்ல மற்ற ஜீவராசிக்கா? யானைக்கா? புலிக்கா? இல்லையே, மனிதன் என்று தேகம் எடுத்து வந்துட்டோம் இல்லையா, நமக்கு தான். ஏன் அது நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, தேவைப்படுது அப்படின்னு என்னைக்காவது நாம நினைச்சு பார்க்கிறோமா? எதுக்குப்பா மனிதனுக்கு மட்டும் கோயில், குலம், வேதம், அனுஷ்டானம், நிஷ்டைகள், நீதிகள், ஏன் அப்படின்னு என்னைக்காச்சும் நாம நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்த்தா விடை கிடைக்கும். விடை கிடைச்சா அடையக்கூடிய உதவி கிடைக்கும். வேதம் வழிகூட்டி நம்மளை அங்க கொண்டு போய் வச்சு. அப்படிப்பட்ட செய்நன்றியை செய்தவர்களுக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்கிறார்கள். யாராலும் செய்ய முடியாத நன்றி இதுதான். செய்யாமற் செய்த உதவி என்றும் செய்நன்றி என்றும் வள்ளுவர் பெருமான்
கூறியுள்ளதும் இதுவே. உன் தூலம் இப்போது என்ன விலை பெறும்? மனுஷனா பிறந்துட்டங்க, கிரயம் இருக்கா? மனிதனுடைய தேகத்துக்கு கிரயம் இருக்கா? ஒரு மாட்டுக்கு கிரயம் இருக்குது, ஒரு மாட்டுக்கு கிரயம் இருக்குது, ஆட்டுக்கு கிரயம் இருக்குது, நாய்க்குட்டி கூட விற்கிறான், 1,00,000ங்கிறான். அதை பூனைக்குட்டி விற்கிறான். அனிமல் இதுல கடைகள்ல போனா பொசு பொசுன்னு இருக்குது, 1,00,000ங்கிறான் அந்த பூனைக்குட்டியை, குட்டி. அதை வாங்கிட்டு போய் தடவி கொடுத்துனுங்கிறான் அந்த மனுஷன். நாயை கொண்டு போய் மடியில வச்சுக்கிறான். குடும்பத்தில் இருக்கிறவன வெளியே தள்ளிடுறான். அது வேற ஸ்பெஷல் பெட் அனிமலுக்குன்னு டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டுன்னு வச்சு நேரத்துக்கு கொண்டு போய் விடுக்கிறான். பெத்த தகப்ப, டே அப்பா பசிக்குதுன்னா, யோ இரியா அப்படிங்கிறான். வாங்கின விலை கொடுத்து வாங்கின நாய்க்கு கொண்டு போய் ஸ்பூன்ல ஊட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப எவ்வளவு அறிவழிந்து போன நிலைமைக்கு மனிதன் போயிட்டான் பாத்தீங்களா? நல்ல காலம் மெய்வழி மக்கள் யாரும் நாய் வளர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். தெய்வ உத்தரவு, நாயை வளர்க்கக்கூடாது. நாயை வளர்த்தா அவன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு இருக்காங்க தெய்வம். நாய் எவன் வளர்த்தாலும் அவன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு உத்தரவு இருக்கு. காலம் அப்படி ஆயிடுச்சுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கிரயம் இருக்குது. இந்த மனுஷனுக்கு கிரயம் இருக்குதா? என்ன ஒரு அறிவுக்கு பொருந்தக்கூடிய வினாவை நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தானே அந்த கேள்வியை எழுப்புறாங்க. இல்லைன்னா அதை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப வித்துறான் குழந்தைய கடத்தி கொண்டு போய், எவன் வீட்டு பிள்ளையோ ஆஸ்பத்திரியில திருடி கொண்டு போய் பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்றான். அது வேணா நடக்குது. ஆனா ஒரு பெத்த தாய் தன் குழந்தையை விற்பாளா? எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் கிரயத்துக்கு கொடுப்பாளா? இப்ப மனித தேகம் அப்போ எவ்வளவு பெரிய உன்னதமுடையதுன்னு தெரியுது இல்லையா? உன் தூலம் இப்போது என்ன விலை பெறும்? ஆனா ஒரு வாக்கியத்துல கேட்பாங்க, உயிரோட இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் உன் துண்டு விரலை மட்டும் கொடுப்பா, ஒரு 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கொடுப்பானா? கேட்பாங்க. நான் முடமா இருக்கணுமா? உனக்கு 10,000 இதை வச்சு நான் சம்பாரிச்சுக்குவேன், நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதே செத்த பின்னாடி நாய் நரி தான் தின்னும். அப்பதான் சொல்றாங்க தெய்வம் எத்தா தீட்டுன்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுறான் ரோட்ல. பார்த்தா தீட்டு குளிக்கணும், கேட்டா தீட்டு. அவன் பக்கம் இப்படி போனான்னா ஊட்ட வாசப்படியை கழுவி தண்ணி ஊற்றி கழுவு, அசூசியானவன் போறான் அப்படின்னு கேவலப்படுத்துறான் அந்த உலகம். ஆனா ஒரு பன்னி நம்மளுடைய கழிவை சாப்பிட்டு வளருதுப்பா பன்னி. அந்த பன்னி செத்து போச்சுன்னா வயிற்றுக்குன்னு ஓடுறான் ஒட்டத்தெருவுக்கு. எதுக்கு? அதோட கறியை வாங்கி திங்கிறதுக்கு. அவ என்னத்தை திங்கிறான் மனுஷன்? உண்டதெல்லாம் மலமேன்னு வாசகத்தில் இருக்கு. தேவகோடியந்தர் அதை கேட்டுதான் சேர்ந்தாருன்னு செல்வங்கவுண்டர் மதுரை சபையில சொன்னார். தெய்வ திருமுன்பாக வள்ளலாறு பாடல் தானே அது. உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு கேட்டு போய் சாப்பாட்டுல கை வைக்கிறாரு, நினைவுக்கு வந்துருச்சு. திரும்ப ஆலயத்துல போய் தெய்வமே என்ன சபையில சேர்த்துக்கணும் தெய்வமேன்னு கேட்டாரு. சரி ஏன்பா அண்ணா, இந்த காதலை கேட்டு பசிப்பாட்டுல கை வச்சா இதுதான் வருதுங்க, அப்ப இது மாறணும்னு சொன்னா நான் சபையில சேர்ந்துதாங்க ஆகணும். அப்படியா? போய் சேர்ந்துக்கோ. தப்பிச்சாரு. அப்போ ஓர் சொல் கீதை. எது அது? அந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் சொல்லு. ஜாதி மானுக்கோர் சொல்லி போதும் போதுமே போதும் போதுமே, சண்டாளர்காயிருந்தான் சொன்னாலும் எங்கே. ஞானச்சங்கில எழுதுறாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். நான் கத்துறேன் அந்த கட்சி வரைக்கும். இங்க மைக்கே வேணான்னு இவர் மைக்கை வேற வச்சுட்டாரு. என் மைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா, எனக்கு தேவை கிடையாது. என்ன இல்லைண்ணா கொஞ்சம் வச்சுக்கலான்னாரு. இந்த கரண்டே இல்லாத காலத்துல அந்த பரம்பொருள் வண்டி மேல நின்று கூவுச்சுங்க. இப்பதானங்க இதெல்லாம் திருப்பத்தூர் 63 நாயனார் மடத்துல நின்று பேசினாங்கங்க. மகிழ மரத்தடியில நின்று பேசினாங்கங்க. ஏ தெரியா உலகீரே அப்படின்னு துணி எழுப்பணும்னா குபு குபுன்னு ஓடியாந்துருவானுங்க ஜனங்க.
வந்துட்டாரியா பேசுறதுக்கு. நம்மள மாதிரி மைக்கு, ஏசி ரூமு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்களா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லைங்க. பருந்தெடுத்து வந்த குஞ்சியை போல்ச்சு அனாதையாய் சுற்றி திரிந்தோம். யாருக்காக? நமக்காக. அதை நினைச்சு பார்க்கணும். நம்ம தப்பித்தோம், நினைக்கல, கைவிட்டோம். ஆகவே நேரம் ஆயிடுச்சு. இல்ல ஆயிடுச்சு, 2 நிமிஷம் தான். ஏன் வந்துகிட்டு இருக்கா? உன் தூலம் இப்போது என்ன விலை பெறும்? ஜீவன் போன பின் அது என்ன விலை பெறும்? ஒன்னுத்துக்கும் உதவாது. அனாதை போனமா இருந்தா இந்த மெடிக்கல் காலேஜில் டெமோ கொண்டு போய் போடுறான். அறுத்து தள்ளி பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸ் காரில் கழட்டுற, பைக்கில் கழட்டுற மாதிரி இதயத்தை தனியாக எடுத்து ஆசிட்ல போட்டுடுறான். எது அவனுக்கு தேவைப்படுது, கிட்னினா இதுதான் காட்டுறதுக்கு போட்டு வச்சு ஸ்டூடெண்ட்ல கூப்பிட்டு போய் இதுதான் 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 எல்லாம் சொல்லி கொடுக்குறானே. உயிரை காட்ட முடியுமா? முடியுமா? உடல் இயக்கத்தை வேணா பண்ணலாம், ஆனா அந்த உடலுக்கு இயக்கம் கொடுக்கிற உயிர் பொருளை பண்ண முடியுமானா தெய்வம் முடியாதரா. அவனால, அவன் தூல பண்டிதான்டா. தூல பண்டிதனால உயிரை காமிக்க முடியுமா? உயிரினை காட்டுவார் உலக மெய்குருபரர். வந்துருச்சுப்பா. அந்த மெய்குருபரர்கிட்ட தாங்க நாம சரணடைஞ்சிருக்கிறோம். தப்பித்த கூட்டத்தில் இருக்கிறோங்க. நாம மனிதனாய் பிறத்திருது. இன்னொரு வாசகம் வருமே, அறிவுரை படத்திலே வரும். எமவாதையை தடுக்கும் எந்திரத்துல மனிதனுடைய மேன்மையை சொல்றாங்க. ஜீவன் போயின பின் அது என்ன விலை பெறும்? ஒரு காசுக்கு கூட ஆகாத சவம் ஆகிவிடும். அப்படி ஆகாதபடிக்கு உன்னுடைய தூலக்கருவிகள் அனைத்தையும் பாதுகாத்து அவற்றை அளவு கடந்த விலை மதிப்புடையவனவாக வைத்திருக்கின்ற உன் ஜீவனை சதா வளர்க்கின்ற அந்த பாட்டுக்கு, இறைவனுக்கு நீ என்ன கைமாறு செய்வாய்? என்ன செய்ய முடியும்? அதுதான் அந்த உயிருக்குண்டான வசனம் எங்கு எழுகிறதோ அந்த எல்லையில போய் உட்கார்ந்து கேளு. வனப்படைவாய். வனப்புங்கிறது மகிழ்ச்சி தானே. வாழ்க்கையில செழிப்பா வாழணும், பரவாயில்லப்பா, இப்ப நல்லா வனப்ப முனையமா வாழறான்ப்பா அப்படின்னு சொல்றான். சிரமப்படுறவன இன்னும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கையில அது நிலைப்பாடு இல்லாதது. ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஒண்ணு தெய்வத்துக்கிட்ட வந்தா இப்படி மேடு, இல்லைன்னா அதுல பாதாளம். உன்னுடைய தூலக்கருவிகள் அனைத்தையும் பாதுகாத்து அவற்றை அளவு கடந்த விலை மதிப்புடையவனமாக வைத்திருக்கின்ற உன் ஜீவனை சதா வளர்க்கின்ற அந்த பாட்டுக்கு, இறைவனுக்கு நீ என்ன கைமாறு செய்வாய்? அந்த நன்றியை எட்டா பெருங்கடனா இருக்கும் போது உனக்கு நித்திய தேகத்தை அளக்கின்ற பெருங்கருணை செயலுக்கு காணிக்கையாக உன் தலையையே வெட்டி சமர்ப்பித்தாலும் அதற்கு ஈடாகுமா? ஈடாகாது. ஆதிமான்மியத்துல குறிப்பிடுறாங்க, செய்தலை செவிக்கண் வாயும் தீங்குண பேழை எங்கும் கை தலை மலர்கை வைத்து களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும். அதே கண்ணுதான், அதே காதுதான், அதே மூக்குதான், அதே வாய்தான், அதே நாக்குதான், அதே தேகம்தான். ஆனா ஒண்ணு மாறுச்சுன்னா எல்லாம் மாறுது இல்லையா? வைத்தனர் புதிதா எங்கும். சாதாரணமா இல்ல. முன்னாடி வலிமை கிடையாது, இப்ப வலிமை வந்துடுச்சு. என்ன வலிமை? யமனை ஜெயிக்கிற வலிமை. வைத்தனர் புதிதா எங்கும் வலிமைகள் குமிறி நிற்க. வாரா பாத்துக்கலாம். தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, எம்முடைய மக்கள் யமனை காலை பலகாரத்துக்கு போடு, யமனா கால பலகாரத்துக்கு போடு,
முடியுமா? பேரை சொன்னாலே கழிகிற உலகம் இது. ஆனா மெய்வழி மக்கள் எமன கால பலகாரத்துக்கு போடுங்கிறாங்களே, தெய்வ உத்தரவு இருக்கு. நம்ம மக்கள் அப்படி. அப்போ அந்த அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு? நம்ம தெய்வத்தோட இருக்கிறோங்கிற அந்த புஜபல பாஸ்டிகருடைய புஷ்டிக வருக. நம்ம புஜபல தாஸ்திகர்கள் அப்படி நெஞ்ச நிமித்தும். அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு? திருவாக்கு. நான் சொல்வேன், சொன்னதை செய்வேன். பிறகு வந்துருச்சா? வந்துகிட்டு இருக்கா? நீ சிக்னல் பண்ணாதான், இல்லாட்டியும் நான் முடிச்சிடுவேன். நான் டைம் ஓவரா போகக்கூடாது. இல்லை கேட்குறவங்களுக்கு என்ன என்னப்பா அவர் பேசினே இருக்கிறாருன்னு நினைக்க போறாங்க. அவ்வளவுதான். சரி, ஆதிமான்மயத்துல ஆரம்ப பிரசார படத்துல மனிதனுடைய தன்மையை சொல்றாங்க. இவ்வுலகு மண்பரப்பிலே எண்ணில் கோடா கோடிகளாகிய ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத மனுஷதல கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் ஜீவான்ம கோடிகளுக்கு மட்டும் அறுசுவையும் அதன் உணர்ச்சி விருப்பமும் தூல வித்தினிலே கலவி படைத்து பரமான்மாவும் ஜீவான்மாவும் உகப்பு நடப்பினுக்கு உள்ளுற உற்பவித்து எழும்படி செய்வித்து. ஏன் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்னு மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த வாக்கியத்துல பதில் சொல்றாங்க. என்ன? ஜீவாத்மா இவன்கிட்ட இருந்தாலும் இவனுக்குள்ள பரமாத்மாவும் கூட இருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இவங்கிட்ட இருக்கிறதுனாலதான் இவன் மனிதன். ரெண்டாவது, பரமாத்மா இருக்கிற இடத்துக்கு போகக்கூடிய தகுதி இவங்கிட்ட இருக்கு. அது எப்படி முடியும்னு சொன்னா, அந்த பரமகுருவால அது முடியும், சிவகுருவால முடியும். அவர்களுடைய திருவடி போய் சேர்ந்து, ஐயா என்னை காப்பாத்தி என்னை கொண்டு போய் அங்க வச்சிரு, நான் அங்கதான் இருந்தேன், பரமாத்மாவோட அந்த பரம அணுவோட ஒட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பங்கு பிரிச்சு அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்துல தாயினுடைய கருவறைக்குள்ள வந்து விழுந்து இந்த சரீரத்தை எடுத்து வந்துட்டேன். ஆனா போக்கிடம் தெரியலப்பா, எனக்கு திரும்ப எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, மலைக்கின்றேன். அப்படி தேர்ந்தவங்க தான் நம்ம. அறியா பெருங்கூட்ட மிகு அதனாலே சரகோ. அறியா கூட்டம் நிறைய இருக்குது. தெரியாமலே செத்தாலுயிர் தானே திரும்பிடுமோ. அறியார்கிரை தீதாரது அங்கு அணுவுமிலையே. உரியம் மொழி இதுவோதினேன் உற்றவு ஜாரிதுவே என்று கூறி எடுக்க போயிட்டாங்களா? என்ன கேட்டுக்கிறேன், முடிச்சிடலாம்ல? ஆமா. அப்ப அறியா பெரும் கூட்டம் மிகுந்திருக்குது. அது நமக்கு சதமல்ல. அறிந்த கூட்டத்துக்குள்ள, அனந்தர்கள் குழாத்துக்குள்ள நம்ம எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டோம். அதெல்லாம் எப்படி என்றதெல்லாம் விரிவான ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு. நாம எப்படி உய்யப் பெறுகிறோம், தெய்வம் நம்மளை எப்படிலாம் ஆட்கொள்றாங்க, மனிதனாய் பிறந்தாகி விட்டது, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ள நாம தேடி வந்ததுனாலதான் மெய்வழி நமக்கு கிடைச்சிருக்குங்கிற உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த அளவிலே மனிதன் அப்படிங்கிற தலைப்புல நாம் நம்முடைய தெய்வ நூலில் இருந்தும் பிற மகத்துக்களின் நூலில் இருந்தும் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை பிறிதொரு நாள் அடுத்த வருஷம், அப்படித்தானப்பா? அடுத்த வருஷம் இருக்கட்டும், இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு கூறி, எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்றனிட நாட்டம் என்ற நம்ம தெய்வ வாக்கிற்கிணங்க அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜ நிதி புது வாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த மனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து
பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறிய என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.